நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனை குறித்த பிரமிப்பு. இன்றைய வேதாகம பகுதி யாத்ராகமம் 20 வசனங்கள் 18 முதல் 21 வரை. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதைக் கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். குறிப்பு வசனம்: பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். யாத்ராகமம் 20:20. ஃபோபியா என்பது சில காரியங்கள் அல்லது சூழ்நிலைகள் குறித்த பகுத்தறிவற்ற பயம் என்று வரையறுக்கப்படுகிறது. அரக்னோஃபோபியா என்பது சிலந்திகள் பற்றிய பயம். இது சாதாரணமான பொதுவான விஷயம் என்று சிலர் சொல்லலாம். ஆனால் விசித்திரமான ஃபோபியாக்களான குளோபோஃபோபியா என்னும் பலூன்கள் குறித்த பயம் மற்றும் சாக்லேட்டோஃபோபியா என்னும் சாக்லேட் குறித்த பயம் போன்ற பல ஃபோபியாக்கள் உள்ளன. இதுபோல சுமார் 400 பயங்கள் உண்மையானவை மற்றும் ஆவணப்படுத்தப்பட்டவை. அப்படி பார்த்தால் எதற்கு வேண்டுமானாலும் நாம் பயப்படக்கூடும் என்றே தோன்றுகிறது. 10 கட்டளைகளை பெற்ற பின்னர் இஸ்ரவேலர்களின் பயம் குறித்து வேதாகமம் கூறுகிறது. இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் இஸ்ரவேலர் கண்டார்கள். அதைக் கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்றார்கள். மோசேயோ, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்று கூறி அவர்களை தேற்றினார். பயப்படாதிருங்கள், ஆனால் பயந்திருங்கள் என்று சொன்னதில் மோசே தனக்கு தானே முரண்படுகிறார். உண்மையில் பயம் என்பதற்கு எபிரேய பாஷையில் குறைந்தபட்சம் 2 அர்த்தங்கள் உள்ளன. எதை குறித்தாகிலும் நடுக்கம் உண்டாகும் பயம் மற்றும் தேவன் மீதுள்ள பயபக்தியான வியப்பு. குளோபோஃபோபியா, சாக்லேட்டோஃபோபியா போன்ற பயங்கள் நமக்கு சிரிப்புண்டாக்கலாம். ஃபோபியாஸ் பற்றிய மிகவும் கவலைக்கிடமான அடிப்படை என்னவெனில், எல்லா வகையான விஷயங்களுக்கும் நாம் பயப்படக்கூடும். சிலந்திகளைப் போல நம் வாழ்வில் அச்சங்கள் ஊடுருவி உலகம் ஒரு பயங்கரமான இடமாக தோன்றலாம். பயங்கள் மற்றும் அச்சங்களுடன் நாம் போராடும் போது நம் தேவன் ஒரு வியத்தகு தேவன் என்பதை நினைவூட்டுவது நல்லது. இருளின் மத்தியில் இக்காலத்திற்கேற்ற அவருடைய ஆறுதலை நமக்கு அளிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? அந்த பயங்களை மேற்கொள்ள தேவனின் அன்பு உங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது? அன்பு தேவனே, நான் பல காரியங்களை குறித்து பயப்படுகிறேன். என் இதயத்தை ஆற்றி உமது அன்பில் இளைப்பாற எனக்கு உதவி செய்யும். ஆமென்.